வணக்கம். தமிழ் பாடம் 6ஆம் வகுப்பு, பக்கம் 48, இயல் 2, திருக்குறள். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு, மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு, உயிர்மெய் எழுத்துக்களும் இருக்கு 216. உயிரெழுத்துக்கள்னா அ ஆ இ, மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு, உயிர்மெய் எழுத்துக்கள் காக்கா கீ. இதுக்கு முதல் எழுத்து என்னன்னா ஆன்ற எழுத்து தான் முதல் எழுத்து. அகர முதல எழுத்தெல்லாம். அதே மாதிரி உலகத்துல வர்ற எல்லா உயிர்களுக்கும் ஆதி பகவனே முதலான தொடக்கமாகும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை பெய்ய வேண்டிய உரிய காலத்தில் பெய்யாம நம்மளை ஏமாத்தி போனா என்ன ஆகும்னா, விரிநீர்னா விரிந்து கிடக்கக்கூடிய நீர் கடல் நீர். இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் பசியால வாடும் அப்படின்றாங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த திருக்குறள் இது மனப்பாட பகுதி. இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்ததுன்னா இது மனப்பாட பகுதி. அதாவது பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யாமையும் கெடுக்கும், அதே மாதிரி எவ்வளோதான் கெட்டவங்களா இருந்தாலும் கரெக்டான டைமில் மழையும் பெஞ்சு கெட்டவங்களையும் காப்பாற்றும். பெய்ய வேண்டிய டைமில் மழை பெய்யாமல் ஏமாற்றி கஷ்டப்படுத்தும், அதே மாதிரி மழை பெஞ்சும் எல்லாரையும் வாழ வைக்கும் அப்படின்றது. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான். அது கெட்டவங்களா இருக்கட்டும் நல்லவங்களா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்காது, மழை பெய்து எல்லாரையும் வாழ வைக்கும். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். இப்போ ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு காரியம் இருந்தால் அதையும் செய்து முடிச்சு காட்டுறவங்க பெரியவங்க, பெரியார். அவங்களாம் ஒரு கஷ்டமான காரியம் அதை கூட செய்து முடிப்பவங்க யாரு? பெரியார். சிறியர் என்ன சொல்வாங்களோ அது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்வாங்கன்றாங்க. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இது எப்படின்னா, நம்ம உலகத்தில் யாராச்சும் நம்மளை விட சில இதில் திறமையில இதாக இருந்தால் கொஞ்சம் பொறாமை யாருக்காச்சும் வரும். ஆனால் ஒரு மனிதன் எப்போ பொறாமப்பட மாட்டான்னா, தன்னோட பிள்ளைகள் தன்னை விட அறிவிலையும் திறமையிலையும் பெரிய ஆளாக இருந்தால் அதை விட வேற ஏதாச்சும் மகிழ்ச்சி இருக்க முடியுமா அந்த மனிதனுக்கு? ஒரு தாய்க்கோ ஒரு தகப்பனுக்கோ தன்னோட பிள்ளைகள் தன்னை விட அறிவாளியாகவும் திறமைசாலிகளாக இருந்தால் பொறாம வராது, அவங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சியே. ஓகே, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.